கள்ளச்சாராய மரணம், ஆம்ஸ்டாங் கொலை ஆகிய சம்பவங்களால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிட்டதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். பரிந்துமார் கலைஞரின் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை காந்தி மியூசியத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆர்.பி. உதயகுமார் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 52 ஆண்டுகளை கடந்து பொன்விழா கண்டு 32 ஆண்டுகள் மக்களுக்கு ஆட்சி வழங்கிய அதிமுகவை தலைமையேற்று நடத்தும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் கூட நாவடக்கம் இல்லாமல் அண்ணாமலை பேசுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். அண்ணாமலையின் அனுதாபம் அதிமுகவிற்கு தேவையில்லை எனவும் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்தார். ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய தலைவர் வேட்பாளராக களத்தில் நின்றுக்கிறாரு. அவருடைய உயிருக்கே இன்றைக்கி பாதுகாப்பு இல்லைன்னா சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்றது தான் நேற்று எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு கொலை நடங்குகிற ஒரு நிகழ்வாக இதயமே சுக்குநூறாக. ஏன்னா இங்கே பார்த்தா திருநெல்வேலியில் ஒரு கொலை, அவங்க ஒரு தேசிய கட்சி, இங்கே ஒரு கொலை, தலைநகர் சென்னையில், அதுவும் முதலமைச்சருடைய தொகுதியில். அப்படி இதெல்லாம் நம்ம பார்க்குற போது தமிழ்நாடு எங்கே போகுது? கள்ளக்குறிச்சியில் இருக்கிறதே ஒரு சுடுகாடாக, தமிழ்நாடு சுடுகாடாக மாறிக்கொண்டு இருப்பதை நாம் கண்கூடாகவே நம் கண் முன்னாலே காண்கிறோமே என்ற வேதனையின் உச்சத்திலே தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்.